ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். நம் ஆண்டவரும் மீட்பரும் உலக இரட்சகரும் உன்னத தேவனுமாகிய நம்மை தேவன் இந்நாள் வரைக்கும் வழிநடத்தி வந்தார். இனிமேலும் அவர் வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். 2025 வருஷத்தில், அதாவது ஜனவரி மாதத்தின் கடைசி நாளிலே நாம் இருக்கிறோம். ஜனவரி 31 இந்த வெள்ளிக்கிழமையில இந்த 5வது உபவாச கூட்டத்திற்கு நம்ம எல்லாரையும் தேவன் அழைத்து வந்தார் என்று நாம விசுவாசிப்போம். வந்திருக்கிறவர்களையும் வந்து கொண்டிருக்கிறவர்களையும் இந்த ஆன்லைன்ல கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற எல்லோரையும் தேவன் விசேஷமாய் ஆசீர்வதிப்பார். இந்த நாள், இந்த மாதம் முழுவதும் நம்மை நடத்தி வந்தாரே. ஜனவரி மாதம் 30 நாள் வரைக்கும் நடத்தி இந்த 31வது நாளை காணும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தாரே. அதுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே என்று சொல்லி நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya, ஹalleluya. கோடி கோடி நன்றி ஆண்டவரே, கோடி கோடி நன்றி ஆண்டவரே, கோடி கோடி நன்றி ஆண்டவரே. மகிமையான தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம், அவர் நாமத்தை உயர்த்துவோம். தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya, ஹalleluya. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நம்ம எல்லாருமாய் ஜெபத்தோட்ட புத்தகத்திலே 49வது பாடலை எடுத்துக்கொண்டு நம்முடைய ஆவி ஆத்மா சரீரங்களை ஆண்டுடைய கரங்களை ஒப்பு கொடுத்து துதியோடு கூட ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன் என்ற எண்ணத்தோடு கூட நம்முடைய ஆவி ஆத்மா சரீரங்களை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய குடும்பத்தை ஒப்பு கொடுப்போம், நம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுப்போம். தேவன் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து நடத்துவார். ஜெபத்தோட்ட ஜெயகீதங்கள் பாடல் புத்தகத்துல 49வது பாடல் ஒரு அருமையான ஒரு பாடல். அடிமை நான் ஆண்டவரே என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே என்று சொல்லி நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி நம்ம பார்ப்போம். கர்த்தர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து நடத்துவார். அல்லேலூயா. பாடல் புத்தகத்திலே 49வது பாடல். அடிமை நான் ஆண்டவரே என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. தெய்வமே, தெய்வமே, அடிமை நான் ஆட்கொள்ளும், அடிமை நான் ஆட்கொள்ளும், அடிமை நான் ஆண்டவரே என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. எல்லாரும் சேர்ந்து அடிமை நான் ஆண்டவரே என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. என் உடல் உமக்கு சொந்தம், இதில் எல்லாரும் வாசம் செய்யும், இதில் எல்லாரும் வாசம் செய்யும். அடிமை நான் ஆண்டவரே என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. சொல்லுங்க எல்லாருமாய். அடிமை நான் ஆண்டவரே என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. உலக இன்பமெல்லாம், உலக இன்பமெல்லாம் நான் உதறி தள்ளிவிட்டேன், நான் உதறி தள்ளிவிட்டேன். அடிமை நான் ஆண்டவரே என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. வந்திருக்கிற நம்ம எல்லாரையும் அடிமை நான் ஆண்டவரே என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. வாழ்வது நான் அல்ல, எல்லாருமாய். வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசுவே வாழ்கின்றார்,
என்னில் இயேசுவே வாழ்கின்றார். அடிமைதான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் தெய்வமே. எல்லோருமாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே, தெய்வமே, தெய்வமே. அடிமை நான் ஆட்கொள்ளும், அடிமை நான் ஆட்கொள்ளும், அடிமை நான் ஆட்கொள்ளும். ஆமன்பார்களே, ஆண்டவரே, இதோ உமக்கு நான் அடிமை, ஒரு வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி அன்னை மரியாள் தன்னை அர்ப்பணித்தது போல நம்மையும் அர்ப்பணிப்போம். ஆண்டவர் தலைமுறை தலைமுறை வரைக்கும் நம்மை பாக்கியவதி பாக்கியவான் என்று சொல்லி தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாருமாய் கண்களை மூடி அந்த உன்னதமான தேவனிடத்தில் வாழ்வது நான் அல்ல ஆண்டவரே, என்னில் நீர் வாழ்கிறீர் என்று சொல்லி அவருடைய பரிசுத்த கரத்தில் நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரங்களை ஒப்பு கொடுத்து, நம்முடைய குடும்பங்களை ஒப்பு கொடுத்து, நம்முடைய தேசத்தை ஒப்பு கொடுத்து, நாம் இருக்கிற தெருக்களை ஒப்பு கொடுத்து, ரத்த பந்தங்களை சொந்த பந்தங்களை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம். சொல்லுங்க, நன்றி சொல்லுகிறோம். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, அடிமை என்று நான் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்க குடும்பத்தை எல்லாவற்றையும் பொருட்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. அநாதி தீர்மானத்தின் நிமித்தம் ஆண்டவரே, நீர் எங்களை வழிநடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். 2 பேர் அல்லது 3 பேர் எங்கே நாமத்திலே கூடி செபிக்கிறீர்களோ, இருக்கிறீர்களோ, என்னை துதிக்கிறீர்களோ, என்னை ஆராதிக்கிறீர்களோ, அந்த இடத்துல நான் உங்கள் மத்தியிலே வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்த தேவன் ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறமைக்காய் நன்றி. எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறமைக்காக நன்றி. எங்கள் வலது பக்கத்திலே நீர் நிற்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. உங்களுடைய பிரசன்னம் ஆண்டவரே எங்களை மூடி மறைத்துக் கொள்ள வேண்டுமாய் செபிக்கிறோம். வந்திருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளை ஆண்டவரே உங்களுடைய அன்பு கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த யூடியூப் வழியாய், பேஸ்புக் வழியாய், வீடியோ வழியாய், ஆன்லைன் வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும், இதை அநேகருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுகிறதானே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, அளவில்லாமல் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்படியே செய்கிறதற்காய் கோடா கோடி நன்றி. எங்க எல்லாரையும் தாழ்த்தி தாழ்த்தி உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜனவரி மாதத்தின் 30 நாட்கள் ஆண்டவரே எங்களை கண்ணின் மணி போல காத்து, இந்த மாதத்தின் கடைசி நாளாகிய 31வது நாள் ஆண்டவரே உபவாச வெள்ளிக்கிழமை நாளை ஜெபிக்கிறதற்காக எங்களுக்கு கொடுத்தமைக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. சொல்லுங்க, கோடி கோடி நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எங்க குடும்பத்திற்காக நன்றி, கணவன் மனைவிக்காக நன்றி, பிள்ளைகளுக்காக நன்றி, பேர பேத்தி பிள்ளைகளுக்காக நன்றி, சொந்த பந்தங்களுக்காக நன்றி, நண்பர்களுக்காக நன்றி, உற்றார் உறவினர்களுக்காக நன்றி, எங்க தெருவுக்காக நன்றி, எங்க ஆண்டவரே ஏரியாவுக்காக நன்றி ஆண்டவரே. கோடி கோடி நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எங்க எல்லாரையும் தாழ்த்தி கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அதனால பிறந்த நாள் கொண்டாடுகிறவர்களையும், திருமண நாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய அன்பு கரங்கள்ல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருந்து இம்மட்டுமாய் காத்த தேவன் இனிமேலும் காக்க வல்லவராய் இருக்கிறார் ஆண்டவரே. அதற்காய் கோடா கோடி நன்றி துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டி செபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கைகளை தட்டி ஆமென் ஆண்டவரே. ஒப்பு கொடுத்தது போல தேவன் எங்களை ஆசீர்வதிக்கிறீர் நன்றி. நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரங்களை அவருடைய கருத்துல ஒப்பு கொடுப்போம். நாம வாங்க எல்லாருமாய் சேர்ந்து நாம் உன்னத தேவனை நாம் ஆராதனை செய்வோம், அர்ப்பணித்து போற்றுவோம். தேவன் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து அவர் வழிநடத்துவாராக. அல்லேலூயா. Praise the Lord. Thank you Jesus. Hallelujah. அர்ப்பணித்த வண்ணமாய் தேவன் ஒருபோதும் நம்மை கைவிடவே மாட்டார். நன்றி சொல்லவே நம்ம வந்திருக்கிறோம். ஆமென் ஆமென். ஹalleluya. 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 அந்த யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். தேவன் ஆமென் ஆமென் ஆமென். கிருபையாய் கொடுத்திருக்கிறார். இந்த 2025 தொடங்குச்சு இல்லைங்களா? நம்ம அததான் நினைச்சு இது பண்ணிட்டு இருந்தோம்.
ஆனா பாருங்க இந்த மாதம் முடிய போகிறது. Thank you, ஒவ்வொரு Jesus. நாட்களும் ரொம்ப சீக்கிரமா கடந்து போய் கொண்டிருக்கிறது. Amen, amen, ஆனா amen. இதெல்லாம் நாம் பெரிதாக கருத கூடாது. மாறாக நம்ம என்ன நினைக்கணும்னா, என்னுடைய விசுவாசம் எப்படி இருக்குது, என் நம்பிக்கை ஆண்டவர் மீது எப்படி இருக்குது, என் Amen, பிள்ளைகளை amen. நான் விசுவாசத்தில் எப்படி நடத்துகிறேன், Amen. மற்றவங்க கிட்ட எப்படி நான் என் விசுவாசத்தோடு இருக்கிறேன், பரிசுத்தத்தோடு வாழ்கிறேன் என்று சொல்லிதான் நாளுக்கு நாள் இதை பார்த்து நம்முடைய நாட்களை முடிக்கும் போது பவுல் சொல்லியிருக்கிறார், என் ஓட்டத்தை முடித்தேன், நான் என்ன பண்ணினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், Amen. ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொண்டேன் என்று சொன்னாராம். இருக்கிறது. ஆகவே நாமும் அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ளும், ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆகவே உங்கள் புத்தகத்தில் எடுத்துக்கொள்ளலாம் பாடல 400. இந்த மாதம் முழுதும் நம்மை கண்மணி போல காத்தரலையாமா, அடுத்த மாதத்துக்குள்ளே கால் எடுத்து வைக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே இந்த மாதம் வரைக்கும் காத்த தேவன் இனி வருகிற நாட்களை நம்ம காத்துக்கொள்ளணும் என்று சொல்லி ஆத்மாவிலே நன்றி சொல்லலாம். கர்த்தர் நம்மை காத்துக்கொள்வார். தேங்க்யூ, நன்றி நன்றி நன்றி. பாடலே 400, 400, சாங் நம்பர் 400. தேங்க்யூ லார்ட். ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு என் ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. கட்டு செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கட்டு செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, உள்ளத்தோடு என் ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. ஏன் நன்றி சொல்லணும்? குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, குற்றங்களை மன்னித்தாரே, அவருக்குதான் நன்றி சொல்லணும். கொடு குளிர் நினைந்து மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே, நம்மை கொடு குளிர் நினைந்து மீட்டாரே, அவர் ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. உன்னை கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கிருபை இரக்கங்களா, ஆமென். மணிமுடி சூட்டுகிறார். நாம் எல்லோரையும் கிருபை இரக்கங்களா, ஆமென், ஆமென். இன்று மணிமுடி சூட்டுகிறார். வாராயெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். வாராயெல்லாம் நம்மை நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஆமென். எல்லாரும் மறந்துவிடக்கூடாது. ஆமென். நம்ம கர்த்தர் செய்த ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. சொல்லுங்க, என் ஆத்துமாவே ஆமென் நன்றி சொல்லு, thank you. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. எல்லாரும் சொல்லுங்க, ஆத்துமாவே ஆமென் நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. நம்மை கட்டு செய்த ஆமென். நமக்கு நன்மைகளே, ஓ நன்மைகளை ஆண்டவரே ஒரு நினைத்து நாளும் மறவாதே. மறவாமல் ஆண்டவரே நன்றி. கட்டு செய்த
நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, ஒரு நாளும் மறவாதே, ஒரு நாளும் மறவாதே. Thank you Lord, thank you Jesus. Hallelujah, Hallelujah, hallelujah. Hallelujah. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம நினைக்கணுமா? இப்ப இருக்கிற எல்லாரும் ஆண்டவர் தெரிஞ்சிருக்கிற பிள்ளைங்க, நம்ம யாராவது எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டா என்னமா சொல்றோம்? ஆண்டவருடைய கிருபையால இருக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். நாள்பட தேவன் நம் வார்த்தைகளை பரிசுத்தப்படுத்துகிறார். வார்த்தையில ஒரு விசுவாசத்தை வைத்திருக்கிறார். முன்னெல்லாம் கேட்டா என்ன சொல்லுவோம்? எப்படிமா இருக்கிறீங்க? எப்படியோ இருக்கிறோம், ஏதோ இருக்கிறேன்னு சொல்லி சொல்லலாம். ஆனா இந்த நாட்களிலே இதுதான் ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை நாளுக்கு நாள் வளர்த்து கொண்டே இருக்கிறார். இதைதான் தேவனுக்கு நாம ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லணும் என்று சொல்லுகிறது. ஆகவே நன்றி சொன்ன நாம் ஒவ்வொரு நாளும் வாக்குத்தத்த வசனத்தை நாம தியானிக்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார் என்று பார்க்கலாம். சங்கீதம் 81 முதல் வசனம். எஸ், Psalms 81:1 ಕೀರ್ತನೆಗಳು 81:1. ನಮಗೆ ಬಲಪ್ರಧಾನವಾಗಿರುವ ದೇವರಿಗೆ ಉತ್ಸಾಹ ಧ್ವನಿ ಮಾಡಿರಿ, ಯಾಕೋಬ್ಯರ ದೇವರಿಗೆ ಜಯಘೋಷ ಮಾಡಿರಿ. ஆமென், அல்லேலூயா. ஆமா, தமிழ் எடுத்து படிங்க. சங்கீதம் 81:1. Thank you Lord. நம்முடைய பலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். ஹalleluya. இன்னைக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு அருமையான வாக்குத்தத்த வசனம், blessing word என்ன தெரியுங்களா? நம்முடைய பலனாகிய தேவனை என்ன சொல்றது? என்னுடைய பலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அப்புறமா என்னதுங்க? என் தேவன் என்று சொல்லணும். என் தேவனை நானே ஆராதிக்க போகிறேன், ஆர்ப்பரிக்க போகிறேன். எனக்கு பலனை கொடுத்த தேவனை நானே கம்பீரமாய் பாடி துதிக்க போகிறேன் என்று சொல்லணும். ஆகவே இந்த வேளையில இந்த ஒரு பிளஸிங் மழை நமக்கு இந்த நாள்ல தேவன் கொடுத்திருக்கிறபடியால எவ்வளவு பலவீனங்கள், எவ்வளவு கண்ணீரின் பாதைகள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் மாற்றி நமக்கு ஒவ்வொரு நாளும் புது பலனை தருகிறார். ஆகவே சங்கீதம் 81:1 கர்த்தர் இன்னைக்கு சொன்ன வண்ணமாக தேவனுக்கு நாம ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எல்லாருமே அப்படி கண்கள் மூடி கரங்களை பரலோகத்தில் உயர்த்தி வெறும் துதிங்க. எல்லாரும் வாய்த்தறிந்து துதிக்கிறோம். சத்தம் போட்டு வாழ்க்கையில் செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக துதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உன் நாமத்தை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, நீர் நல்லவர் ஆண்டவர், நீர் வல்லவர் ஆண்டவரே, நீர் மாறாதவர் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகளை, அதிசயங்களை, அற்புதங்களை, ஆச்சரியமான காரியங்களை நீர் செய்திருக்கிறீர். எங்களுக்கு சுகம் கொடுத்திருக்கிறீர், எங்களை நிற்க வைக்கிறீர், எங்களை வாழ வைக்கிறீர், எங்களை ஆண்டவரே உடைய நாமத்திலே ஆண்டவரே பயன்பட வைக்கிறீர். அதற்காக நன்றி. நீர் இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரே. உடைய அற்புதம் இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. உடைய அதிசயம் இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரே. உம்மை நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். என் தேவனாலே எல்லாம் ஆகும் ஆண்டவரே. மனிதன் கைவிட்டாலும் தேவன் எங்களை கைவிடுவதே இல்லை ஆண்டவரே. மனுஷர்கள் வெறுத்தாலும் நீர் எங்களை வெறுக்கிறீர்கள். மாதங்கள் ஆண்டவரே, என்ன காரியங்கள் எங்களுக்கு நடக்குதோ நடக்காத போதோ எதுவுமே தெரியாத ஆண்டவரே, ஆனால் கர்த்தரை நம்பி நாங்கள் வாழ்கிறோம் ஆண்டவரே. கர்த்தரை எங்களை வாழ வைக்கிறமைக்காக நன்றி. உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வைக்கிறமைக்காக உமக்கு நன்றி. எங்கள் தேவனை நாங்கள் ஆராதிக்கிற பிள்ளைகளாய், எங்கள் பலனை கொடுத்து என் தேவனை கீர்த்தனம் பண்ணி பாடுகிறபடியால கர்த்தர் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கிறமைக்காக நன்றி. துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். நன்றி நன்றி நன்றி. துதி ஸ்தோத்திரங்களை ஆராதித்த நாம் மனதோடு வசனம் தான் சொல்லுது, நீங்க துதிக்கும் போது முழு உள்ளத்தோடும் முழு ஆவியோடும் முழு பலத்தோடும் கர்த்தரை
துதியுங்கள், ஸ்தோத்திரம், அப்போது ஸ்தோத்திரம், கர்த்தர் நம்மை ஸ்தோத்திரம், ஆசீர்வதிப்பார் என்று ஸ்தோத்திரம், சொல்லுகிறது. ஸ்தோத்திரம், ஆகவே ஸ்தோத்திரம். முழு உள்ளத்தோடு Thank you, துதித்து Lord. Thank you, முழு Lord. உள்ளத்தோடு மகிமைப்படுத்த நமக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறார். Amen, நீங்க amen. இடைவிடாமல் தேவனுக்கு நன்றி சொல்லு, சொல்லுங்க, நன்றி, இடைவிடாமல் தேவனுக்கு நன்றி சொல்லுங்க Amen, என்று சொல்லி amen, amen, உங்க amen. புஸ்தகத்தில் 220வது பாடல், இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லாத எங்கள் தேவனே உமக்குத்தானே நாங்க நன்றி சொல்லுகிறோம் என்று சொல்லி ஸ்தோத்திரம், சாங் நம்பர் ஸ்தோத்திரம். 220. Thank you, Lord. நன்றி, Hallelujah, நன்றி. hallelujah. தெரிந்தவங்க பாடுங்க, அப்படியே கரங்களை உற்சாகமாய் தட்டி இந்த Amen, தேவனுக்கு நம்ம amen, நன்றி amen, சொல்லலாம். amen, இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இடைவிடா தேவன் உமக்குத்தானே, என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, ஆமென். இடைவிடா நன்றி உமக்குத்தானே, Hallelujah. இணையில்லா தேவன் உமக்குத்தானே, தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா, எங்களை தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா, நன்றி நன்றி இடைவிடா நன்றி. எல்லாரும் சொல்லுங்க. உமக்குத்தானே, ஆமென். இணையில்லா தேவன் உமக்குத்தானே, இடைவிடா நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, ஆமென். அதை நிரந்தரமாக்கினீரே நன்றி ஐயா, நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, அதை நிரந்தரமாக்கீரே நன்றி ஐயா, சொல்லலாமா? நன்றி ஆமென், ஆமென். இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, ஐயா இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, நீதி தேவனே நன்றி ஐயா, வெற்றி வேந்தனே நன்றி ஐயா, நீதி தேவனே நன்றி ஐயா, எப்போதும் உடையப்பா, வேந்தனே நன்றி ஐயா, அதுக்கு நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, ஐயா இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, என்னை கண்டீரே நன்றி ஐயா, Hallelujah. கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஆமென், ஐயா. ஆமென். எல்லாரும் வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் என்னை காண்கிறார். ஆமென். கண்ணீரே நம் கண்ணீர் ஜெபத்தை ஐயா, ஆமென். கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா, நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, ஐயா இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. ஆண்டவர் சொன்னாங்க, நீர் என்னை காண்கின்ற தேவன் என்று. ஆமென், ஆமென். அவங்க தேவன் அவங்களை கண்ட உடனே அப்போது Thank you, அவங்க Lord. கண்ணீர், Thank you, Lord. அந்த Thank you, Lord. விண்ணப்பம் யாருக்காக என்ன விண்ணப்பம் என்று சொல்லி தேவன் கேட்டு அந்த கண்ணீரை துடைத்தாராம். அதே ஆமென், போல ஆமென். இன்னைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவன் காண்கிறார். நம்முடைய ஒவ்வொரு விண்ணப்பங்களை உள்ளத்தில் இருக்கிற கேட்கிறார், விண்ணப்பங்களை கர்த்தர் கவனிக்கிறார். காண்கிறார். அவற்றுக்கு ஆமென் என்றும் பதிலை கொடுக்க போகிறார். ஆமென். இந்த வேளை பாருங்க, ஆண்ட சமூகத்துல தேவனுக்கு என்று சொல்லி நன்றி சொல்கிற பிள்ளைகள், விண்ணப்பம் சொல்லுகிற பிள்ளைகள், அநேக பலவீன காரியங்களுக்காக நம்ம ஆமென், ஜெபிக்க ஆமென், வந்திருக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் கர்த்தர் ஆமென்றும் ஆமென் ஆமென் என்றும் பதிலை பதில் தருகிறார். கொடுக்கிறார். அப்போ முதலாவதாக நம்முடைய
ஊழியக்கார பிள்ளைகளுக்காக நாம் பாரத்தோடு ஜெபிக்க வேண்டியது ஆமென், நம்முடைய ஆமென், கடமைகள். ஆமென். ஊழியக்கார பிள்ளைகளுக்கு பாருங்கம்மா, இந்த நாட்கள் நிறைய பலவீனங்கள், ஊழியம் செய்யக்கூடாதபடிக்கு நிறைய பலவீனங்கள். Thank you, Lord. ஆகவே தேவனே இப்பேற்பட்ட ஊழியக்கார பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நிறைய ஊழியக்கார சகோதர சகோதரிகளுக்கு கால்களில பலவீனம், ஏன்னா அவங்க நடந்து போய் ஊழியம் செய்யக்கூடாது, Amen. கர்த்தர் தெய்வம் என்று சொல்லக்கூடாது என்று சொல்லி ஸ்தோத்திரம் பலவீனங்கள் ஆண்டவரே. அவர்களை தாக்குகிறது. ஆகவே பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, தேசத்தில் இருக்கிற எல்லா ஊழியர்களையும் கர்த்தரே தெய்வம் என்று யாரெல்லாம் எடுத்து சொல்றாங்களோ, இன்று பாதிரிமார்கள், சகோதரிகள், கன்னியர்கள் எல்லாமே ஆமென், தேவனுடைய ஆமென், வார்த்தைகளை ரொம்ப அழகா எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. ஆமென், ஆமென், இதற்கு ஆமென். காரணம் தெரியுங்க, ஆதியிலிருந்து செய்கிற வர ஜபங்கள் தான். Thank you, Lord. அப்பேற்பட்ட பாரம்பரியம் இருக்கிறவங்களை கூட சத்தியத்தை எடுத்து சொல்லுகிற ஒவ்வொரு சகோதரர்களாக தேவன் மாற்றி இருக்கிறார். ஆமென், ஆகவே ஊழியக்காரர்களுக்காக ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் கண்களை மூடி, உங்களுக்கு தெரிந்த சகோதரர்கள், நீங்கள் போகிற சபைகள், நீங்கள் போகிற திருச்சபைகள், அங்கு நடத்துகிற பாதிரிமார்களா இருக்கட்டும், கன்னிகைகளா இருக்கட்டும், பிஷப்மார்கள், ஆயர்கள், குருக்கள், பாஸ்டர்மார்கள், தேவனுடைய சத்தியத்தை எடுத்து சொல்லுகிற எல்லா மேய்ப்பர்களுக்காகவும், ஒவ்வொரு மேய்ப்பர்களுக்காகவும், ஊழியக்காரர்களுக்காக ஜெபம் பண்ணலாம். நாம ஊழியங்களையும் ஆண்டவரே உம்முடைய கரங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் தொடுங்க ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் தொடுங்க ஆண்டவரே. ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தாவே, ஊழியக்காரர்களையும் அவருடைய குடும்பங்களையும் பாதிரிமார்களையும் கன்னியாஸ்திரிகளையும் தேவன் தொடுங்க ஆண்டவரே. டிவி ஊழியம் பண்புகளை தொடுங்க ஆண்டவரே. எவாஞ்சலிஸ்டை தொடுங்க ஆண்டவரே. வீடுகள் தோறும் ஜெபிக்கிறவர்களை தொடுங்க ஆண்டவரே. கிராம ஊழியர்களை தொடுங்க ஆண்டவரே. மிஷனரிமார்களை தொடுங்க ஆண்டவரே. எஃப்எம்டி குழுவை தொடுங்க ஆண்டவரே. நண்பர் சுவிசேஷ குழுவை தொடுங்க ஆண்டவரே. இது அப்படியே சுயமைக்காய் நன்றி. விசுவாணி குழுவை தொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் காடு மேடு என்று பார்க்காமல் போகிற ஒவ்வொரு மிஷனரிமார்களை தொடுங்க ஆண்டவரே. தொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியக்காரர்களை கருத்து இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென், 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 ஆமென். கரங்களை தட்டி ஊழியக்கார பிள்ளைகளுக்காக அனுதினமும் ஜெபம் பண்ணலாங்க. Thank you, Lord. அவங்க Thank you, ஊழியங்கள் Lord. மனைவியாலோ, பிள்ளைகளாலோ, கடன் தொல்லையாலோ, அவர்கள் வியாதிகளாக அந்த ஊழியங்கள் பலவீனப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் அவர்களை ஆமென். அழைத்தவர். இந்த நாளிலே பார்த்தீங்களா, கர்த்தருடைய Thank you, கர்த்தர் Lord. எனக்கு கொடுத்த பலத்தினாலே தேவனை நான் பாடி ஆமென். கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லி, ஆகவே அவர் கொடுத்த பலனில அந்த பிள்ளைகளுக்காக நாம ஜெபிக்கலாம். தொடர்ந்து அவ அடுத்ததாக தேசத்துக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். Thank you, Lord. நம்ம தேசத்துல ஆண்டவர் நம்மை அமர வச்சு கடவுளுடைய வார்த்தைகளை கேட்க வைத்திருக்கிறார். நிறைய தேசங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் இல்லாம தேவனுடைய வார்த்தை கேட்க கூடாதபடிக்கு நிறைய தடைகள். ஒருத்தர் ரெண்டு பேர் நின்று ஜெபித்தாலே போதும், அங்க வந்து பயங்கரமான காரியங்கள். இஸ்ரவேல் தேசத்துல பயங்கரமான போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே வசனம் சொல்கிறது, இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவர் நின்று கொண்டிருக்கிறதுனால அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் ஒரு பாதுகாப்பை கொடுத்து ஆமென், ஆமென். ஆகவே அந்த தேசங்களுக்காக, இன்னும் இருக்கிற எல்லா தேசங்களுக்காகவும், தேசத்தின் தலைவர்களுக்காக, இது நம்ம தேசத்தை எடுத்து நடத்துகிற எல்லா மாநிலங்களையும், எல்லா சின்ன சின்ன மினிஸ்டர்ஸ்களையும் அந்த கர்த்தர் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எங்க ஏரியால இருக்கிற, எங்க தேசத்துல இருக்கிற எல்லா பிரைம் மினிஸ்டர்களையும், முக்கியமாக கவர்மெண்ட் ஒர்க்கர்ஸ்களை, மிலிட்டரி மார்களையும், போலீஸ் மார்களையும், டாக்டர்ஸ்களையும் அந்த கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் இந்த கவர்மெண்ட்டுக்காக வாதாடுகிற ஒவ்வொரு லாயர்களுக்காகவும், நிறைய பேர் இந்த லாயர்கள்னால நிறைய கோர்ட்டுங்க, அட்வொகேட்டுங்க எடுத்து நடத்துகிற உண்மையான காரியங்கள் நிறைவேறணும் என்று சொல்லி நிறைய கேசுகள் சந்திக்கப்படாது இருக்கிறது. ஆண்டவரே என்று சொல்லி ஆண்ட கர்த்தர் ஒப்பு கொடுத்து எல்லா கர்த்தரும் ஜெபம் பண்ணாம தேசத்துக்காக உழைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் சந்தோஷமா இருக்க, நாங்கள் சமாதானமா இருக்க, நாங்கள் செழிப்பா இருக்க, எங்கள் தேசத்துக்காய் உண்மையாய் உழைக்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்றோம். ஆண்டவரே, ஆண்டவரே, God work என்று சொல்லி எடுத்து ஜெயிக்கிற ஒவ்வொரு கவர்மெண்ட் ஒர்க்கர்ஸ்களுக்காக துதிக்கிறோம். ஆண்டவரே, கவர்மெண்ட் ஒர்க் இஸ் God work என்று சொல்லி உண்மையாய் ஊழியம் செய்கிற, உண்மையாய் வேலை செய்கிற ஒவ்வொரு மினிஸ்டர்களுக்காக உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, அவங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, அவங்களுக்கு தீர்க்காயுசை கொடுங்க. ஆண்டவரே, தேசத்தின் நீதியோடும் நியாயத்தோடும் உண்மையோடும் நடத்த கர்த்தர் கிருபை செய்யணும்னு ஜெபிக்கிறோம். எங்கெங்கெல்லாம் நீதி கிடைக்கணுமோ அங்கெல்லாம் நீதி கிடைக்க உதவி செய்யுங்க தகப்பனே. எத்தனையோ பேர்களுக்கு தகப்பனே நல்ல நல்ல ஆண்டவரே காரியங்கள் கிடைக்காது இருக்கிறது. ஆண்டவரே, விடோஸ்களுக்கு பின்சனும், ஆண்டவரே ஹேண்டிகாப்டுகளுக்கு பின்சனும், ஆண்டவரே அப்பா கைவிடப்பட்ட பிள்ளைகளுக்கு என்ன நீதிகள் கிடைக்கணுமோ அந்த நீதிகள் கிடைக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, முக்கியமாக இந்த காலேஜ் சீட்டுகளை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், டிகிரி சீட்டுகளை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். யாரும் அநியாயமாய காசுகளை வாங்கி ஆண்டவரே பிள்ளைகளுடைய படிப்புல எந்த ஒரு ரிமார்க்கும் பண்ணாதபடிக்கு உண்மையாய் படிக்கிற பிள்ளைகளுக்கு மேன்மையை கர்த்தர் காண்பிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம்.
ஸ்தோத்திரம். இதனால எத்தனை பிள்ளைகள் மடிந்து போறாங்க தகப்பனே. ஆமென். இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சு எனக்கு கரெக்டான ஒரு ஆண்டவரே ஒரு மார்க் கிடைக்கலையே, இதற்கான ஒரு கிரேட் கிடைக்கலையே, இதற்கான ஒரு படிப்பு சீட்டு கிடைக்கலையே என்று சொல்லி ஆண்டவரே கலைக்கு இருக்கிற ஒவ்வொரு ஆண் பிள்ளைகளுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் என் கர்த்தர் ஏற்ற நீதியை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பணங்களை பார்த்து யாரும் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அநியாயம் செய்யாமல் என் நீதி உள்ள தேவன் ஒவ்வொரு காலேஜ்களிலும் ஒவ்வொரு பிரின்சிபால் ஹால்களிலும் நீர் இருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் கர்த்தரை செய்கிறமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே தேசத்தை ஆளுகிற என் தேச தேவாதிபதியே நீரே நின்று ஆளுகை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே இந்த தாழ்த்துள்ள கருத்துல புகழ் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுத்தமைக்காக நன்றி சொல்லுகிறோம். மகிமை இந்த நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். ஒவ்வொரு நோயாளிகளை ஆண்டவருடைய கரங்களில் ஒப்புக்கொடுப்போம். இன்னைக்கு இந்த சீதோஷண நிலையில அநேக பிள்ளைகள் அநேக தாய்மார்கள் குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய பேருக்கு நிறைய பலவீனங்கள் இருக்கிறது. முட்டி வலிகள் இருக்கிறது, கை கால் வலிகள் இருக்கிறது, தலைவலிகள் இருக்கிறது, கண் வலிகள் இருக்கிறது. இப்படிப்பட்ட உச்சம் தலையிலிருந்து உள்ள கால் வரைக்கும் இயேசு சுவாமி ஒவ்வொரு நோயாளிகளை நீங்க தொடுங்க ஆண்டவரே. ஆஸ்பத்திரியில எதுக்கும் எழுந்திருக்க முடியாம படுத்து கொண்டே இருக்கிறவங்க, அநேக டயபெட்டிக்ஸ், சுகர்ல பிபில அதிகமாய் பாடுபட்டவங்களை ஒவ்வொருவரையும் தேவன் தொடும்படிக்காக நமக்கு தெரிஞ்ச எத்தனை பேர் இருப்பாங்க நம்மளுடைய குடும்பத்தில் இல்லையா, அவங்க எல்லாருடைய பேரை நாம சொல்லுவோம். விசேஷமா பர்னாடம்மாவை கருத்துல ஆண்டவருடைய கருத்துல கொடுப்போம். தேவன் தாமே அந்த தாயாருக்கு இருக்கிற அந்த முட்டி வலிகள் ஆபரேஷன் ஆயிருக்கிறது. இப்பொழுது கொஞ்சம் சுமாரா இருக்கிறாங்க, ஆனாலும் வலி இருக்கிறது என்று அந்த இடத்துல எங்களுக்கு போன் வந்தது. ஆக அப்படிப்பட்ட தாய்மார்களை, அப்படிப்பட்ட பலவீனம் உள்ளவர்களை ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து நாம் எல்லாருமாய் சேர்ந்து எல்லா நோயாளிகளுக்காக, உங்களுக்கும் எத்தனையோ பலவீனம் இருக்கிறது, ஆனாலும் இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க. தேவன் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார். உங்கள் கால்களை தொடுவார், உங்கள் கரங்களை தொடுவார், உங்கள் தலைகளை தொடுவார். உங்களுடைய முடவனை தொட்ட தேவன், ரோகியை தொட்ட தேவன், குருடனை கண்களை தொட்ட தேவன், சுருவின கை உள்ளவனை தொட்ட தேவன், முடவனை எழுந்து நட என்று சொன்ன தேவன். 38 வருஷமாய் பெரும்பாடுல ஆண்டவரே, அந்த ஆண்டவரே 38 வருஷமாய் வாதத்தினால வாழ்கிற அந்த மகனை, வாதத்தினால இருக்கிற மகனை எழுந்து நடக்கும்படியாய் செய்து 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள மகனை சுத்தமாக்கின அதே தேவன் இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறேன். 18 வருஷமாய் கூடியிருந்தாய் அவர்களை தேவன் சுகப்படுத்தி நிமிர்ந்து சமுதாயத்தை பார்க்கும்படி செய்த அற்புதங்களை செய்த தேவன் இன்றைக்கும் கர்நாடகாவை தொடுகிறதற்காக நன்றி. அநேக பிள்ளைகளை தொடுகிறதற்காக நன்றி. கணவர் சக்திஷை தொடுகிறதற்காக நன்றி. அவருக்கு நடக்கிற எல்லா ஆபரேஷனையும் தேவன் சுகப்படுத்துகிறார்கள். அவரையும் அவருடைய மனைவி பிள்ளைகளை சந்திக்கிறமைக்காக நன்றி. உம்மை விசுவாசிக்கிற குடும்பம் ஆண்டவரே, உம்மை நம்புகிற குடும்பம் ஆண்டவரே, அதே போல இங்க வந்திருக்கிற அருமையான தாயார்கள், சகோதர சகோதரிகள் பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடும் ஆண்டவரே, பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் தொட்டு சுகப்படுத்துகிறமைக்காக, பலப்படுத்துகிறமைக்காக நன்றி ஆண்டவரே. எந்த இடங்களுக்கு பலவீனங்கள் இருக்கிறதோ, எந்த இடங்களை கைகளை வைத்து விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்களோ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்ன வசனத்தின்படி அவங்க விசுவாசத்தின்படி ஆண்டவரே ஒவ்வொரு பலவீனங்களை நீக்குகிறமைக்காக நன்றி ஆண்டவரே. நீ தொடுகிறமைக்காக நன்றி ஐயா. நீ சுகத்தை கொடுக்கிறமைக்காக நன்றி அப்பா. அவங்க கண்ணீரை தொடுக்கிறமைக்காக நன்றி ஆண்டவரே. ஒரு சின்ன பலவீனம், ஒரு சின்ன அடி ஒரு பெரிய பாதிப்புக்கு கொண்டு போய் விடுகிறதே. கர்த்தாவே நீ ஒவ்வொருத்தரும் தொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு அவயங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. மேல் பாகங்கள் உள் பாகங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. குறைவுகளை நிறைவாக்கும் ஆண்டவரே. கர்த்தர் செய்கிறமைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆக்சிடென்ட் ஆயிருக்கிற ஆண்டவரே பிரண்டனையும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அந்த பிரண்டனை ஆசீர்வதிங்க தகப்பனே. அந்த மகனுக்கு நல்ல ஒரு கியூர் ஆகட்டும் தகப்பனே, ரிகவர் ஆகட்டும் தகப்பனே. மகனை ஆசீர்வதிக்கிறமைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நல்ல ஃபியூச்சரை மகனுக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அந்த வாழ்க்கை துணையை ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்படியே செய்கிறமைக்காக உமக்கு நன்றி நன்றி நன்றி. வாலிப பிள்ளைகள் எல்லாம் அந்த கருத்துல
ஒப்பு கொடுக்க போகிறோம். நமக்கு தேவன் கொடுத்த ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் கர்த்தர் கருத்துல ஒப்பு கொடுக்கலாமா? உங்களை நம்பி கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசுப்பா, எனக்காய் கொடுத்த பிள்ளைகளை உங்ககிட்ட ஒப்பு கொடுக்கிறேன். என் வீட்டுக்கு வந்த மருமகன், என் வீட்டுக்கு வந்த மருமகள் எனக்கு கொடுத்திருக்கிறதான ஆண்டவரே பேர பிள்ளைகளை உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கலாமா? ஹalleluya. பிள்ளைகள் தேவிகளை சந்திங்க ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு கொடுத்திருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக துதிக்கிறோம். சொல்லுங்க, உங்களை நம்பி கொடுத்திருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க. அப்பா ஒருவேளை அவங்க குடிக்காரனா இருக்கலாம், ஏதோ ஒவ்வொரு விசுவாசத்தில் இல்லாத இருக்கலாம், சர்ச்சைக்கே போகாத பிள்ளைகள் இருக்கலாம். உங்க ஜெபம் அவங்களை மாற்று. விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நான் மரிக்கிறதுக்குள்ளாக என் கணவன் ரட்சிப்பு அடையணும் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் கொடுத்த ஜீவன் உங்ககிட்ட வந்து சேர்கிற வரைக்கும் என் பிள்ளைகள் பைபிளை படிக்கணும் ஆண்டவரே. ரட்சிப்பின் பாதையில நடக்கணும் ஆண்டவரே என்று சொல்லி விசுவாசத்தோட அறிக்கையிடுங்கம்மா. கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்கிறார். ஹalleluya. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. வாலிப பிள்ளை ஆண்டவரே பிரித்தெடுத்து கொடுத்த நல்ல ஜாபுக்காக நன்றி. நீண்ட நாட்களா ஜெபித்துக் கொண்டிருந்தோம் ஆண்டவரே. அந்த தாயாரின் கண்ணீர் உள்ள ஜெபத்தை கேட்டு இந்த மகனுக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்திருக்கிறீங்க. அதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அந்த பிள்ளைக்கு நல்ல எதிர்காலங்களை தாங்க ராஜா. நீ கொடுக்கிறமைக்காக உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். நிச்சயமாய் ஏற்ற வேளையில திருமணத்துக்காய் காத்திருக்கிற ஆண் பிள்ளைகளுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் என் கர்த்தர் ஏற்ற வரலை காண்பிக்கிறமைக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா கர்ப்பக்கனிக்காய் காத்துக் கொண்டிருக்கிற என் அருமையான வாலிப பெண்களுக்கு தகப்பனே கனிகளாலே நிரப்ப போகிறீரே, அதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நல்ல வேலைகளை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் இந்த பாதத்தில் செபித்துக் கொண்டிருக்கிற மகள் பெரிட்டாவுக்கு என் கர்த்தர் நல்ல ஒரு வேலை வாய்ப்பை கொடுப்பதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. வேலை கிடைத்து சம்பளமே அதிகரிக்கப்படாத இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவன் அந்த சம்பளங்களை உயர்த்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். லிசியை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த மகள் சொன்னது, அந்த எத்தனை மாதங்களா அந்த கம்பெனியில செய்து கொண்டிருக்கிற எனக்கு குறைந்த சம்பளங்கள் என்று சொல்லி அந்த மகள் சம்பளங்களை உயர்த்துங்க தகப்பனே. அவளை சுற்றி இருக்கிற கடன்களை கர்த்தர் அழியுங்க தப்புக்களே. நீ செய்கிற மிக்காக உமக்கு நன்றி. கடன் பிரச்சனையா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் என் கர்த்தாவே உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அப்பா அவர்களை ஆசீர்வதிக்க தகப்பனே. அவங்க சம்பளங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவங்க எல்லைகளை பெரிதாக்குங்க தகப்பனே. வாங்கின கடன்களை குடிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. வட்டிகளை கட்ட உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே அநேகருக்கு கொடுக்க கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அவங்களுக்கு கிடைத்த வாக்குத்தத்தத்தின்படி அவர்களை ஆசீர்வதிங்க ராஜா. கர்த்தர் சின்ன சின்ன பிசினஸ் நடத்துகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே வாகனங்களை ஓட்டிச் செல்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, அப்பா ஒவ்வொரு நாளும் வியாபாரம் பண்ற ஆண்டவரே வியாபார காரியங்களும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே வண்டியில ஓட்டிக்கொண்டு போகிறதான ஒவ்வொரு வியாபாரக்காரர்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆண்டவரே அப்பா மேஷன் வேலைகளை செய்கிறவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கார்பெண்டர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகளை தாங்க ராஜா. கர்த்தரை செய்கிற மிக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். கர்த்தர் பெரியவர் ஆண்டவரே. மகத்தான காரியங்களை செய்கிற மிக்காக உமக்கு நன்றி. முக்கியமாக இந்த நாளிலே பர்த்டே கொண்டாடுகிறதான அன்பு மகள் ஆண்டவரே ஸ்டீவன் ஷைலாக்கு கொடுத்ததான மகள் ஷாரனை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த மகளை ஆசீர்வதிங்க. அந்த வாலிப மகளுக்கு இன்னொரு ஆண்டை கொடுத்தமைக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த ஆண்டில அந்த மக்களுடைய வாழ்க்கை, அந்த மக்களுடைய எண்ணங்கள், உமக்காய் வைத்திருக்கிற விசுவாசங்கள் அதிகரிக்க செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் மகளை ஆசீர்வதிக்கிறமைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தாயார் போஸ்கா மக்காக துதிக்கிறோம் ஆண்டவரே. அந்த தாயாருக்கு இருக்கிற பலவீனங்கள் எல்லாம் மாற்றி அந்த தாயாருக்கு ஒரு ஆண்டை தந்திருக்கிறீங்களே, அதற்காக நன்றி சொல்லுகிறோம். போஸ்கம்மாவை ஆசீர்வதிங்க. நல்ல உடல் சோக்கிய ஆரோக்கியத்தை தாங்க. அவங்களோட 5 குடும்பங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வந்திருக்கிறீங்க எல்லாருமே தாழ்த்தி கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. மற்றவங்களுக்காக ஜெபித்த எங்கள் ஜெபங்கள் எல்லாம் என் கர்த்தர் தூபம் போல உங்க பாதத்துல வைக்கிறோம் ராஜா. அது நீங்க கேட்டமைக்காக உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். அதுவே ஊழியக்காரரை நிற்க வைத்திருக்கிறதற்காக நன்றி. பலவீனங்களை மாற்றி இருக்கிறதற்காக உமக்கு நன்றி. அநேகருடைய ஜெபங்கள் ஆண்டவரே, அநேகருடைய உதவிகள் தகப்பனே, அநேகருடைய மன்றாட்டுகள் தகப்பனே உங்களுடைய பாதத்தில் வந்து எட்டினதே அதற்காக நன்றி சொல்லுகிறோம். இன்று நின்று ஊழியம் செய்ய கர்த்தர் பலப்படுத்தி இருக்கிறீரே, அதற்காக நன்றி 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 சொல்லுகிறோம். பேசுகிற ஊழியக்காரரை மறைத்து என்னோடும் அவரோடும் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இதை தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபித்த எல்லா ஜெபங்களுக்கும் என் கர்த்தர் ஆம் என்றும் ஆமென் என்றும் பதிலை கொடுத்தமைக்காய் நன்றி சொல்லி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நன்றிகளையும் சாட்சிகளையும் பெற்றுக் கொள்கிறோம்.
எங்கள் மகிமை நிறைந்த நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். கரம் பிடித்து ஆமென். நடத்துவார். Thank you, Jesus. கண்மணி போல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார். கண்மலை மேல் நிறுத்துவார். உருத்தாய் தேற்றுவது போல் தேற்றுவார். தேற்றுவது போல் Hallelujah. 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 எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும், எல்லா விண்ணப்பங்களும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே நாங்கள் அர்ப்பணித்து நீ பேசுகிற வார்த்தைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். ஏசப்பா நாமத்துல நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். மகிமை நல்ல பிதாவே. ஆமென். Thank you. Thank you. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. சொல்லுங்க praise the Lord. Praise the Lord. சொல்லியா praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஜெபங்களை ஆண்டவர் கேட்டார். Amen. சொல்லுங்க ஜெபங்களை ஆண்டவர் கேட்டார், விண்ணப்பங்களை கேட்டார், மன்றாடுதலை கேட்டார். நாம் வேண்டிக் கொண்ட அத்தனையும் தேவன் கேட்டு ஆம் என்றும் சொல்லுங்க ஆம் என்றும் ஆமென் என்றும் பதில் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நாம யாருக்கெல்லாம் ஜெபம் பண்ணோமோ அவர்கள் நிச்சயமாய் இந்த இடத்துல வந்து சாட்சி சொல்வார்கள், அல்லது அவர்களுடைய சபைகளிலே ஆண்டவர் சாட்சி சொல்லும்படியாய் குடும்பத்தில் நடக்கிற அந்த ஜெப வழிபாடில சாட்சி சொல்கிறவர்களாய் ஆண்டவர் நம்மை மாற்றுவார். இன்றைக்கு கூட நாம் நேரடியாக அநேக ஜெபங்களை நாம் ஏறெடுத்தோம், துதிகளை ஏறெடுத்தோம், ஆராதனைகளை ஏறெடுத்தோம். இன்றைக்கு நேரடியாக நாம செய்தியை சுருக்கமா நம்ம பார்ப்போம். நம்ம எல்லாருமா எடுத்துக்கொள்வோம். நீதிமொழிகள், நீதி காண்டா, சங்கீதத்திற்கு பக்கத்துல வரும் பாருங்க, நடு பகுதியில நீதிமொழிகள் 3வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். இன்றைக்கு கேட்கப்படுகிற இந்த செய்தியினுடைய விசேஷமான தலைப்பு, நீதிமான்கள் வாசஸ்தலத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, நீதிமான்களின் வாசஸ்தலங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீதிமான்கள் வாசஸ்தலங்களை, வீட்டை, குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்ற தலைப்புல இன்னைக்கு நாம பார்க்க போகிறோம். தெரிஞ்சுக்கிறீங்களா? ನೀತಿ ಕಾಂಡ 3ನೇ ಅಧ್ಯಾಯ ಅದರಲ್ಲಿ 33ನೇ ವಾಕ್ಯ, ಒಂದೇ ಒಂದು ವಾಕ್ಯ ನಾವು ಓದೋಣ. 30, அதாவது 3வது அதிகாரம் 33வது வசனம். ஒரு வசனத்தின் அடிப்படையில இன்றைக்கு நீதிமான்களா இருக்கிற நம்மை, உத்தமர்களா இருக்கிற நம்மை, ஆண்டவருக்கு பயந்திருக்கிற நம்மை தேவன் எப்படி ஆசீர்வதிக்கிறார், கர்த்தருக்கு பயப்படுகிற ஜனங்களை, கீழ்ப்படுகிற ஜனங்களை, தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிற அந்த நீதிமான்களை, உத்தமர்களை, பாக்கியவன்களை, பாக்கியவதிகளை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாம பார்க்க போகிறோம். எடுத்துங்க, படிங்க. ನೀತಿ ಕಾಂಡ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 33ನೇ ವಾಕ್ಯ. ಯೆಹೋವನು ದುಷ್ಟನ ಮನೆಯನ್ನು ಶಪಿಸುವನು, ನೀತಿವಂತರ ನಿವಾಸವನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವನು. ಆಮೆನ್. ನೀತಿವಂತನ ವಾಸಸ್ಥಳವನ್ನು, ವಾಸಸ್ಥಳವನ್ನು, ಮನೆಯನ್ನು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? ಆಶೀರ್ವಾದ ಮಾಡುತ್ತಾರೆ. அல்லேலூயா. படிங்க தமிழ்ல. துன்மார்க்கருடைய கர்த்தரின் சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். நீதிமான்கள் வாசஸ்தலங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீதிமான்களின் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீதிமான்களின் குடும்பங்களை, சொந்த பந்தங்களை, பிள்ளைகளை, குடும்பத்தாரை, ரத்த பந்தங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்கிற வேலை தேவனுடைய வேலை. நீங்க நான் என்ன பண்ணோம்? நம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கணும். அதான் நீதிமான்கள். நீதிமான்கள் என்று சொன்னா என்ன? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே
ஞானஸ்தானம் பெற்று இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு ஒவ்வொரு நாளும் தன் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறவர்கள் பேர் தான் நீதிமான்கள். அல்லேலூயா. ஆபிரகாம் எப்பொழுதும் ஜெபித்தார், நீதியான எண்ணப்பட்டார். ஈசாக்கு ஜெபித்தார், நீதியாக எண்ணப்பட்டது. யாக்கோபு ஜெபித்தார், அவரை தேவன் ஆசீர்வதித்தார். அதே போல நீங்களும் நானும் ஜெபிக்கும் போது நோவா பேழையிலிருந்து ஜெபித்தார். தேவன் அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த பேழையில் இருக்கிற 8 பேரின் நிமித்தம் நோவாவினுடைய நீதி, அந்த விசுவாசம் உள்ள நீதி உள்ள ஜெபத்தை கேட்டு இந்த முழு குடும்பத்தையும் காப்பாற்றினார். அல்லேலூயா. அதே போல நீதிமான்கள் என்று சொன்னாலே ஜெபிக்கிறவங்க என்ற அர்த்தம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவங்க, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கப்பட்டவங்களுக்கு பேர் தான் நீதிமான்கள் என்று பேர். ஏன்னா அவங்கதான் பாரத்தோடு கூட ஜெபம் பண்ணுவாங்க, அவங்கதான் விசுவாசத்தோடு கூட ஜெபம் பண்ணுவாங்க. இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டவர்களை தான் தேவன் நீதிமான்களாக மாற்றுகிறார். அல்லேலூயா. வசனம் பாருங்க, துன்மார்கனுடைய வீட்டிலே சாபம் தங்கும் என்று சொல்லிட்டார். துன்மார்கனுடைய வாசலிலே சாபம் படுத்திருக்கும். அநியாயக்காரனுடைய வீட்டு வாசல்ல பிசாசு படுத்திருப்பான். அவன் வீட்டுக்குள்ள வரும்போது மாத்திரம் பத்திரமா இருப்பான். அங்கிருந்து வெளியே போகும்போதெல்லாம் பிசாசு அவனுக்கு கூடவே வரும். அதான் பைபிள் சொல்லுகிறார். ஆக அதே போல நீதிமான் வெளியில போகும்போதும் இயேசுவின் ரத்தம் என்று சொல்லி போகும்போது தேவதூதர்கள் அவர்களுக்கு காவலாய் வருவான். அல்லேலூயா. அதே போல ஆண்டவருடைய நாமத்தினாலே வெளியிலெல்லாம் போயிட்டு வீட்டுக்குள்ள வரும்போது ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், இயேசு ரத்தம் ஜெயம் என்று சொல்லி அவர் வரும்போது கூட தேவன் இயேசு ரத்தம் ஜெயம் என்று வீட்டுக்குள்ள வரும்போது தேவனுடைய பிரசனம் அந்த வீட்டுக்குள்ள நிறைந்திருக்கும். அவர்கள் தான் நீதிமான்கள், அவர்கள் தான் உத்தமர்கள், அவர்கள் தான் பாக்கியவான்கள், அவர்கள் தான் பாக்கியவதிகள். அல்லேலூயா. ஆண்டுடைய சமூகத்துல வந்திருக்கிற நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரங்களை ஆண்டுடைய பரிசுத்த கரத்துல நம்ம ஒப்புடுத்திருக்கிறோம். நீதிமான்கள் வாசஸ்தலங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. நீதிமான்களுடைய வீட்டை தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஏன்னா அந்த நீதிமானா இருக்கிறவங்க ஒவ்வொரு நாளும் தான் பிள்ளைக்காக, கணவனுக்காக, மனைவிக்காக, பேரனுக்காக, பேத்திக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக இப்ப நம்ம ஜபித்தது போல ஒவ்வொரு நாளும் அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. அதான் நீதிமான். யோபு பாருங்க, தாம் பிள்ளைகளுக்கு 10 பிள்ளைகளையும் ஒவ்வொரு நாளும் கூப்பிட்டு அதிகாலையில அவர்களுக்கு எண்ணெய் பூசி அவர்களை ஜெபம் பண்ணி அனுப்புவார். அதே போல பாருங்க, நம்முடைய பிள்ளைகள் காலேஜுக்கு போனாலும் சரி, ஸ்கூலுக்கு போனாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, அந்த நம்ம என்ன பண்றோம், எண்ணெய் பூசி சிலுவை அடையாளத்தோடு கூட இயேசு ரத்தம் ஜெயம், இயேசு உன்னை பாதுகாப்பாராக என்று சொல்லி ஜெபம் பண்ணிட்டு நம்ம அனுப்புறோம். அதான் நீதிமானுடைய வேலை, அதான் நீதி உள்ளவங்களுடைய வேலை, அதான் விசுவாசிகளுடைய வேலை. ஆகவேதான் அப்படிப்பட்ட நீதிமான்களுடைய வாசஸ்தலங்களை அவங்க எங்க வாசம் பண்ணாலும் கூட சரி, அந்த வீட்டையும் அந்த குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதம் நாம பெற்றுக் கொள்கிறதற்கு அந்த நீதிமானுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட குணநலன்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த 3வது சங்கீதத்துல, அந்த நீதிமொழிகளை 3வதுலயே பாருங்க, 1வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் நிதானமாய் ஒரு வசனத்தை நாம படிக்கலாம். முதல் 2 வசனத்தை மட்டும் கன்னடல படிச்சிருக்காங்க பாருங்க. முதல் 2 வசனம் மாத்திரம் படிங்க. ಕಂದ, ನನ್ನ ಉಪದೇಶವನ್ನು ಮರೆಯಬೇಡ, ನನ್ನ ಆಜ್ಞೆಗಳನ್ನು ಮನಪೂರ್ವಕವಾಗಿ ನಡೆಸು. ಅವು ನಿನ್ನ ದಿನಗಳನ್ನು ಹೆಚ್ಚಿಸಿ ನಿನ್ನ ಆಯುಷ್ಯವನ್ನು ವೃದ್ಧಿಗೊಳಿಸುವುದು, ನಿನಗೆ ಸುಕ್ಷೇಮವನ್ನು ಉಂಟು ಮಾಡುವುದು. ಆಮೇಲೆ 10ನೇ ವಾಕ್ಯ ಮಾತ್ರ ಓದಮ್ಮ. 10. ಹೀಗೆ ಮಾಡಿದರೆ ನಿನ್ನ ಕಣಜಗಳು ಸಮೃದ್ಧಿಯಿಂದ ತುಂಬುವುವು, ತೋಟಗಳಲ್ಲಿ ದ್ರಾಕ್ಷಾರಸವು ತುಂಬಿ ತುಳುಕುವುದು. இதான் நீதிமான்களுடைய வேலை. நீதிமான்கள் செய்கிற வேலை தான், விசுவாசிகள் செய்கிற வேலையில தான். என்ன போராட்டம் வந்தாலும் கூட தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம செவி கொடுப்போம். இன்னைக்கு பாருங்க 31 ஆயிடுச்சு. நீதிமொழிகள்ல படிச்சு பாருங்க, 31வது வசனம் அதிகாரம். சகோதரிகளை குறித்து அதிகமா அங்க சொல்லும். கணவன் மனைவியை பார்த்து புகழ்வான், பிள்ளைகள் தாயை பார்த்து புகழ்வார்கள், மற்றவர்கள் தாயை பார்த்து அந்த சகோதரியை பார்த்து புகழ்வார்கள் என்று சொல்லி 31வது அதிகாரத்துல மிக சிறப்போடு கூட சொல்லுகிறது.
அதனால தயவுசெய்து 1ஆம் தேதியில இருந்து 31ஆம் தேதி வரைக்கும் 31 அதிகாரங்கள் இருக்கிறது. அந்தந்த டேட்ல நீதிமொழிகளை படிச்சு பாருங்க. விசேஷித்த ஞானத்தை தேவன் தருவார். அல்லேலூயா. இப்ப படிக்கிறாங்க பாருங்க, சங்கீதம் அது நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்துல முதல் வசனம் படிங்க. பாருங்க, அங்க நீதிமான்களுடைய குணநலன்கள் எப்படியா இருக்குன்னு சொல்லி 10 வசனத்தை நிறுத்தி நிதானமா நம்ம படிக்க போறோம். படிங்க. என் போதகத்தை மறவாதே. இதான் நீதிமானுடைய வேலை. எப்பொழுதும் தேவனுடைய வேதத்தை காத்துக் கொள்வதுதான் நீதிமான்களுடைய வேலை. அதான் இங்க ஆண்டவர் சொல்றார், என் மகனே, என் மகளே, என் போதகத்தை நீ மறவாதே, என் சத்திய வேதத்தை நீ மறவாதே, பைபிளை படிக்கிறத மறவாதே, ஜெபிக்கிறத மறவாதே. இவங்க தான் நீதிமான்கள். 2வது ஒருத்தர் படிங்க. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும், நல்ல கவனிங்க, என்ன சொல்லுது? அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். வேற என்னங்க வேணும் உனக்கு? எனக்கு ஹல்லேலூயா. நீதிமான்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் பாருங்க. ஆண்டவர், நான் ஆண்டவரை நாம் நேசிக்கும் போது, அவரை விசுவாசிக்கும் போது, நீதிமான்களாய், பாக்கியவதியாய், பாக்கியவானாய் நாம் இருக்கும்போது, முதல்ல என்ன சொல்றார் ஆண்டவரே? நீடித்த நாட்களை அவர் தருகிறாராம். நம்முடைய வாழ்கிற நாட்கள்ல நீ நல்லா இருக்கணும். நீடித்த நாட்கள், நல்ல நாட்கள், ஆரோக்கியமான நாட்கள், சுகமான நாட்களை தேவன் தருகிறார். நீடித்த நாட்களை தேவன் தருகிறவராய் இருக்கிறார். அடுத்து என்ன சொல்றாங்க? கிருபையும் சத்தியம். இல்ல அதே வசனத்துல நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுசை. நீ எதிர்பாராத ஆயுசை கொடுக்கிறார் ஆண்டவர். தாவீது சொல்றாரு, ஆண்டவரே, நான் ஆயுசு நாட்களை கேட்டேன், நீ தீர்க்க ஆயுசை கொடுத்தீர், ஏராளமான வயதை நீர் கொடுத்தீர் ஆண்டவரே. அடுத்து சமாதானத்தை பெருக பத்தியா? ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற விசேஷமான ஆசீர்வாதம் தீர்க்காயுசை கொடுக்கிறார். குடும்பத்திலே சமாதானத்தை கொடுக்கிறார். நீடித்த நாள் வரைக்கும் நீ மகனே, மகளே, நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் சுகமா இருப்பாயாக, சமாதானமா இருப்பாயாக. 3ஆவது வசனம் என்ன? கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. அப்படின்னா கிருபையின் தேவனும் அந்த கிருபையின் தேவனாகிய சத்தியமுள்ள இயேசு கிறிஸ்து உன்னை விட்டு விலகாதிருப்பார். அதை உன் கழுத்துல கட்டிக்கொள் அப்படின்னு சொன்னா, அதனாலதான் இன்னைக்கு ஆண் பேக்ல பைபிள் வச்சு சுத்துறோம். நம்ம எப்படி ஆண் பேக்ல என்ன பண்றோம்? பைபிள் வச்சு சுத்துறோம். நாம ஒரு சிலர் எல்லாம் ஆண் பேக்ல வச்சுன்னு கையில வச்சுன்னு போறாங்க இல்லையா? அதனால நாம எங்க போனாலும், வெளியே எங்க போனாலும் கூட சின்ன பைபிளாவது அவங்க கிட்ட ஒண்ணு இருக்குது. ஒரு நியூ டெஸ்டமெண்டாவது வைக்கிறோம். ஆண்டுடைய வார்த்தை பாருங்க என்ன அழகா நிறைவேறுது. கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருக்கும். அவைகளை, என்னுடைய கட்டளைகளை, கற்பனைகளை, நீதிமான்களா இருக்கிற நீங்க, விசுவாசிகளா இருக்கிற நீங்க, உங்கள் வாசஸ்தலத்தை நான் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொன்னா, என் சத்திய வசனத்தை எப்பொழுதும் உங்கள் கழுத்திலே பூண்டிக் கொள்ளுங்கள். அடுத்த வசனம் என்ன? எப்பவும் இருதயத்தில் இருக்கணும். அதான் பைபிள படிச்சு, பைபிள படிக்கும் போது அந்த வசனங்களை ஞாபகம் வச்சுதான் கண்ணு மூடி நாம துதிக்கிறோம் தெரியுமா, ஆராதிக்கிறோம் தெரியுமா? எதை சொல்லி? தேவனுடைய வார்த்தைகளை சொல்லிதான். ஆண்டவரே, அற்புதம் செய்தீர், அதிசயங்களை செய்தீர், எகிப்து தேசத்துல நீ அதிசயமான காரியங்களை செய்தீர் ஆண்டவரே, வனாந்திரத்துல அற்புதங்களை கண்டார்கள் ஆண்டவரே எங்கள் முற்பிதாக்கள், அதுக்காக நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, எங்கள் கண்மலையே, எங்கள் கோட்டையே, எங்கள் அரணானவரே என்று சொல்லி நம்ம ஸ்தோத்திரம் பண்றது தெரியுமா? எப்படி? என் இதயத்தில் அந்த வார்த்தையின் ஞாபகம் இருக்கிறது நம்ம படிச்சதெல்லாம். அதனால்தான் சொல்லி சொல்லி துதிக்கிறோம். அடுத்த வசனம், அதனாலே தேவனுடைய பார்வையில மனுஷனுடைய பார்வையிலும் தயவும் நற்புத்தியும் பெறுவார். ஆமா, பத்தியா? தேவனுடைய பார்வையில, மனுஷனுடைய பார்வையில் கூட நீ தயவை பெறுவாய், நற்புத்தியை பெறுவாய். உங்களை போல நல்லவங்களை யாரும் இல்லவே இல்லைங்க. உங்களை போல பாக்கியவதியே இல்லைங்க. இன்னைக்கெல்லாம் எப்படி? கொடுத்தாதான் பாக்கியவதி, கொடுக்கலன்னா அபாக்கியவதி. கொடுத்தா நல்லவங்க, கொடுக்கலன்னா
கெட்டவங்க. ஆனா இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, நீதிமான்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம், கர்த்தரிடத்திலும் தேவனிடத்திலும் மனுஷனிடத்திலும் நீ தயவை பெற்றிருக்கிறாய், இரக்கத்தை பெற்றிருக்கிறாய். அல்லேலூயா. அடுத்த வசனம், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் நல்லா கவனிச்சு பாருங்க. உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரை நம்பியிரு, நம்பிக்கையாயிரு. கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு. உன் சுய புத்தியின் மேல சாஞ்சிராத. என் புத்தி எப்படி சொல்றங்க அப்படி நான் நடக்கிறேன் அப்படின்னு சொல்லாத. அந்த புத்தியை கொடுத்தவரே ஆண்டவர் தான். ஆண்டவரே இந்த புத்தி எனக்கு கொடுத்திரு ஆண்டவரே, நான் என் புத்தியின் பிரகாரம் நடக்காம உங்க வழியில என்னை நடத்துங்க ஆண்டவரே. என் சுய புத்தியின் மேல் சாயாமல் என்ன சொல்லுது, நம்முடைய முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து நீ நட. அல்லேலூயா. நான் உன்னை நம்புறேன் ஆண்டவரே, என் குடும்பத்தை நீங்க நடத்துங்க ஆண்டவரே. நான் உண்மை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, உண்மை உள்ளவளாய் என்னை மாற்றி இருக்கிறீங்க. நீதிமானாய் நீ என்னை மாற்றி இருக்கிறீங்க. நீங்க என்னை நடத்துங்க ஆண்டவரே. அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, உன் வழிகள் எல்லாம் அவரையே ஆண்டவரையே நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். நீ போகும்போது வரும்போது கண்டதெல்லாம் நினைச்சுன்னு போனோம் அப்படின்னு சொன்னா டென்ஷன் தான் இல்லையா? கண்டது போனதெல்லாம் நம்ம நினைச்சுன்னு போனோம்னா என்ன ஆகும்? டென்ஷன் தாங்க. கடிக்க விடுவாங்களா? ஏன்னா ஏற்கனவே ஒரு வாட்டி அவங்க விழுந்தாங்க. எதையோ நினைச்சுக்கனே, எங்கேயோ பாத்துக்கணும், எதையோ யோசனை பண்ண போனா முன்னால இருக்கிற கல்லமும் தெரியாது, பள்ளமும் தெரியாது. அதனால பாருங்க, எங்க பைபிள் சொல்லுது, உன் வழிகள் எல்லாம் ஆண்டவரை நினைச்சுக்கோ, ஸ்தோத்திரம் பண்ணினே போ. நீ நடந்து போகும்போது சீக்கிரம் சர்ச்சு வந்துச்சா, சீக்கிரம் அவங்க வீடு வந்துச்சா, சீக்கிரம் கறிக்கடை வந்துச்சா, சீக்கிரம் மார்க்கெட் வந்துச்சான்னு போயிடுவேன். நீ ஸ்தோத்திரம் பண்ணே போகும்போது எதையும் மறக்கவே மாட்டேன். எதையோ நினைச்சு நாம போனோம் அப்படின்னு சொன்னா என்ன வாங்குறதுன்னே தெரியல, எங்க போறதுன்னே தெரியல. ஒரு சிலர் கேட்குவாங்க, எங்கம்மா போற, எங்க போறதுன்னே தெரியலங்க அப்படின்னு. ஏன் எதையோ நினைச்சுன்னு போறது? நாம பைபிள் சொல்லுது, உன் வழிகள் எல்லாம் அப்பொழுது அவர் உன் பாதைகளை நீ தடிக்க விடாதபடிக்கு தேவன் பாதுகாத்துக் கொள்வார். உன் பாதம் கல்லிலே இடராதபடிக்கு தேவன் தம்முடைய கரங்களில் உன்னை ஏந்தி கொண்டு போவார். பாருங்க என்ன அழகா சொல்லுது, அவர் வழிகள் எல்லாம் அவரை நாம நினைச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையின் பாதைகளை தேவன் செவைப்படுத்துவாராம். கரடு முரடான எல்லா காரியங்களையும் எடுத்து அவர் நமக்கு முன்னே சென்று நம்முடைய பாதைகளை, நம்முடைய வாழ்க்கையை செவையாய் மாற்றுவார். அடுத்த வசனம், நீ உன்னை ஞானி என்று எப்போதும் சொல்லாத. ஏன்னா இந்த ஞானத்தை கொடுக்கிறவர் யாரு? அவர்தான். ஞானமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். ஞானத்தை கொடுக்கிறவர் அவர்தான். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகிடு. அல்லேலூயா. இதான் நீதிமான்களுடைய செய்கிற வேலை. நீதிமான்களுடைய உள்ளத்தில் இருக்கிற காரியம் தான். நான் ஒருபோதும் ஞானவான் என்று சொல்லவே மாட்டேன். நான் தான் சம்பாதிச்சேன், நான் தான் வீடு கட்டினேன், நான் தான் எல்லாத்தையும் பண்ணேன். ஆனாலும் இந்த நீதிமான் என்ன சொல்வான் தெரியுமா? இதெல்லாம் சம்பாதிக்கிறதுக்கு கர்த்தர் எனக்கு பலத்தை கொடுத்தார், கர்த்தர் தான் வாங்கி கொடுத்தார், தேவன் தான் உதவி செய்தார், அவர் தான் என்னை ஆசீர்வதித்தார், என்னை படிக்க வச்சாரு, எனக்கு வேலை செய்ய பலன் கொடுத்தாரு. அல்லேலூயா. சுய புத்தியின் மேலே சாயாதபடிக்கு தேவன் நம்மை பலப்படுத்தி காத்துக் கொள்கிறவர். அடுத்த வசனம், அது உன் நாவிக்கு ஆரோக்கியமும் நாக்குக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனமும். நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தை எப்படியா இருக்குமா? ஆரோக்கியமான வார்த்தையா இருக்குமா? சுகமான வார்த்தையா இருக்குமா? நல்ல வார்த்தைகளா இருக்குமா? அந்த அக்கா பேசினாங்களா நல்ல வார்த்தை தாங்க பேசுவாங்க. இந்த அண்ணன் பேசினா நல்ல வார்த்தைகளை தாங்க பேசுவாங்க. அவன் நாவிக்கு ஆரோக்கியமும் அவனுடைய உடலுக்கு ஊனமாயிருக்கும். அல்லேலூயா. எலும்புகளுக்கு ஊனமாயிருக்கும். நல்ல புஷ்டியா இருப்பாங்க, நல்ல சுகமா இருப்பாங்க. அவங்க மெலிசா இருந்தாலும் சரி, தடிமா இருந்தாலும் சரி, என்னவா இருப்பாங்க? என்னமா இருப்பாங்க? புஷ்டியா இருப்பாங்க, ஆரோக்கியமா இருப்பாங்க, சுகமா இருப்பாங்க, நல்லவங்களா இருப்பாங்க, நன்மை செய்கிறவர்களா இருப்பாங்க. அல்லேலூயா. அடுத்த வசனம் என்ன? உன் பொருள்களையும் நல்ல கவனிங்க. உன் பொருளாலும்
எல்லா விளைவின் முதற்பலன்களையும் கர்த்தரை காணும் பண்ணும். கர்த்தரை என்ன பண்ண? ஆமா, இன்னொரு வாட்டி படிங்க. அது உன் பொருளாலும், நல்லா கவனிங்க. உன் பொருள்னாக்கா ஆண்டவர் எனக்கு என்னென்ன கொடுத்திருக்கிறாரோ எல்லாவற்றிலும், அதனால எல்லாத்தையும் கொடுத்துரு அப்படின்னு சொல்ல. உன்னுடைய பொருளாலும், உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும், உன்னுடைய விளைக்கிற, நீ கைட்டு செய்கிற, சம்பளம் வாங்குற, பென்ஷன் வாங்குற எல்லா வேலைகளிலும் கர்த்தரை கனம் பண்ணு. கர்த்தரை கனம் பண்ணு. அல்லேலூயா. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கையை நீ கொடு. ஏன்னா இவைகள் எல்லாவற்றையும் தேவன் தான் எனக்கு கொடுத்தார் என்று சொல்லி நன்றி சொல்லும் போது, கனம் பண்ணும் போது ஆண்டவர் பாருங்க, இங்க அதைத்தான் கேட்கிறார். அவரை கனம் பண்ணு, அவருக்கு மகிமை செலுத்து, அவருக்கு ஆராதனை செலுத்து. இதான் நீதிமான்கள் செய்கிற வேலை. அப்பொழுதுதான் தேவன் நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தை என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அடுத்த வசனம் என்ன? அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். பத்தியா, உன் வீட்டு களஞ்சியங்கள் என்ன அர்த்தம் தெரியுமா? உன் வீட்டுல இருக்கிறது அரிசி, பருப்பு, டப்பா அதெல்லாம் நிறைஞ்சு. பழைய ஏற்பாட்டு காலத்துல களஞ்சியம், பெரிய ஒரு களஞ்சியத்தை வைப்பாங்க, அறுவடை எல்லாம் அதுல சேர்த்து வைப்பாங்க. அதுல எப்ப நிரம்பியே இருக்குமா. அதனால இப்போ நம்ம என்ன பண்றோம்? அரிசி டப்பால இருந்து, பருப்பு டப்பால இருந்து, உப்பு டப்பால இருந்து எல்லாம் ஃபுல்லா இருந்தா சகோதரிமார்களுக்கு இருக்கிற அந்த நிம்மதிக்குதே, ஐயோ அந்த நிம்மதி போல வேற நிம்மதியே கிடையாது. காலியான ஒண்ணு ரொப்பினே இருக்கணும். காலியான ஒண்ணு ரொப்பினா இருந்தா அதை விட மகிழ்ச்சி அவங்களுக்கு வேற ஒண்ணும் கிடையவே கிடையாதுங்க. உப்பு இல்லைன்னா மிளகாய் இல்ல, மிளகாய் இல்லைன்னா உப்பு இல்ல, காரம் இல்ல இல்லையா, பருப்பு இல்ல, அரிசி இல்ல, இதுனா இல்ல, அது இல்லைன்னு சொல்லிட்டு அவர் வேலையில இருந்து வராரோ இல்லையோ முனிவனே இருப்பாங்க. வரும்போது பாஸ்கெட்டோட வராரா இல்ல வெறும் கையோட வராரா, மளிகை சாமானத்தோட வராரா வெறும் கையோட வராரா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து நிற்கும் நம்ம ஒரு சில நேரத்துல. அதனால என்ன சொல்லுது பாருங்க, உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். ஓ, நிரம்பி இருக்கும். உன் அலைகளின் திராட்சை ரசம் புரண்டோடும். உன் ஆலையில, அதாவது நீ செய்யற தொழில்களிலே திராட்சை ரசம் நிறைந்திருக்கும், புரண்டோடும். விசேஷமான ஒரு ஆசீர்வாதம். நீதிமான்களின் வாசஸ்தலங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இதான் இந்த நீதிமொழிகள் அநேக காரியங்கள் இருக்கிறது. நீதிமானையும் குறித்து சொல்றாரு, துன்மார்கனையும் குறித்து சொல்றாரு, அநியாயக்காரனுக்கும் சொல்றாரு, நீதி உள்ளவனுக்கும் சொல்றாரு. ஒவ்வொரு வார்த்தைகள் அது நீதிமான்களுக்கு என்னென்ன இருக்கிறது, உத்தமனுக்கு என்னென்ன இருக்கிறது, உத்தமிகளுக்கு என்னென்ன இருக்கிறது, சத்திய வாசகனுக்கு என்னென்ன இருக்கிறது, அந்த வார்த்தைகளை மாற்றும் நீங்களும் நானும் உட்கொள்ளும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய முற்பிதாக்கள்ல ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்தாரா இல்லையா? ஆசீர்வதித்தார். சீக்கிரம் வாங்க, ஆதியாகமம் 2-3 வசனத்தை படிச்சுட்டு நம்ம சீக்கிரம் ஜெபம் பண்ணலாம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல 18வது வசனம். அங்கே ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு நீதிமானா இருந்த ஆபிரகாம் அப்படியே கீழ்ப்படிஞ்சாராம். அதுதான் நீங்க நானும் செய்யணும். இன்னைக்கு எவ்வளோ வீட்டுல வேலை இருக்குது, ஆனாலும் கூட ஜபத்துக்கு வாங்க, ஜபத்துக்கு வாங்க. ஒவ்வொருத்தருக்கும் தெரியும், 10க்கு அனௌன்ஸ்மெண்ட் வர பண்றோம் இல்லையா, ஆன்லைன்ல. வெள்ளிக்கிழமை இருக்குது, செவ்வாய்க்கிழமை இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை இருக்குது, சனிக்கிழமை இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஆனாலும் அவர்களுக்கு என்ன இல்லை, நேரம் இல்லைங்க. அல்லேலூயா. ஆனா வந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தர பாருங்க. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல 18வது வசனம் என்ன சொல்லுது? நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால். தேவன் ஆபிரகாமை பார்த்து சொல்றார், ஆபிரகாமே நீ நீதிமானா இருக்கிறாய், உத்தமனா இருக்கிறாய், நீதி உள்ளவனா இருக்கிறாய், நான் சொல்ற வேலை எல்லாத்தையும் நீ செஞ்சுனே வரப்பா. அதனால கர்த்தர் சொல்றாரு, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினாலே உன் சன்னதிக்குள், உன்னுடைய சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். நீதிமான்களின் வாசஸ்தலத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இப்படித்தான் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். சீக்கிரம் வாங்க, 26வது, அதே 26 2 பேஜ் அப்படியே எடுங்க. ஆதியாகமம் 26ல 12வது வசனம். இங்க அவருடைய மகன் ஈசாக், ஒரே மகன் ஈசாக்கை குறித்து பைபிள் சொல்கிறது. என்ன சொல்றது? எப்படி அவரை ஆசீர்வதிச்சாரா?
ஈசாக்கு அந்த தேசத்திலே 26 அதிகாரம் 12வது வசனம். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான், வேலை செய்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலன் அடைந்தான். அந்த நாட்கள்ல தேசமெங்கும் பஞ்சமா இருக்கிறது. ஆனால் தேவனை நோக்கி ஜெபிக்கிற நீதிமானா இருந்த இவர் மாலை வேளையில அவர் ஜெபிப்பாராம், காலை வேளையில வேலை செய்வாராம். அதனால தேவன் விசுவாசத்தினாலே விதை விதைத்த ஈசாக்குக்கு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அல்லேலூயா. பத்தியா ஆசீர்வாதம் எப்படி அருமையாய் வந்தது. அதுலயே வாங்க 28வது அதிகாரம், 10 பேஜ வாங்க, சீக்கிரம் வாங்க. அங்கே யாக்கோபை குறித்து ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார். நெட்டு நிதானமா 14வது வசனம் படிங்க. 28:14 என்ன சொல்றார் பாருங்க. ಸರಿ ಕಾಣ್ದಲ್ವದಮ್ಮ 28:14 ನಿನ್ನ ಸಂತತಿಯು ಭೂಮಿಯ ಧೂಳಿನಂತೆ ಅಸಂಖ್ಯವಾಗುವುದು. ನಿನ್ನ ಪೂರ್ವ ಪಶ್ಚಿಮ ದಕ್ಷಿಣೋತ್ತರ ದಿಕ್ಕುಗಳಿಗೆ ಹರಡಿಕೊಳ್ಳುವಿ. ನಿನ್ನ ಮೂಲಕವೂ ನಿನ್ನ ಸಂತತಿಯ ಮೂಲಕವೂ ಭೂಮಿಯ ಎಲ್ಲಾ ಕುಲದವರಿಗೆ ಆಶೀರ್ವಾದ ಉಂಟಾಗುವುದು. ಆಮೆನ್. 15 ಓದ್ ಮಾಡಪ್ಪ ಹಂಗೆ. ಇದಲ್ಲದೆ ನಾನು ನಿನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದು ನೀನು ಹೋಗುವ ಎಲ್ಲಾ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಕೇಳಿ, ನೀನು ಹೋಗುವ ಎಲ್ಲಾ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ನಾನು ನಿನ್ನೊಂದಿಗೆ ಇದ್ದು ನಿನ್ನನ್ನು ಕಾಪಾಡಿ ಆಶೀರ್ವದಿಸಿ ತಿರುಗಿ ಈ ದೇಶಕ್ಕೆ ಬರಮಾಡುತ್ತೇನೆ. ನಾನು ನಿನಗೆ ಹೇಳಿದ್ದನ್ನೆಲ್ಲ ನೆರವೇರಿಸಿದ ಹೊರತು ಬಿಡುವುದಿಲ್ಲ. ನಾನು ನಿನ್ನನ್ನು ಕೈ ಬಿಡುವುದೇ ಇಲ್ಲ. அல்லேலூயா. எவ்வளவு ஆசீர்வாதமான வார்த்தை பாருங்க. யாக்கோபு கொடுக்கிறார். ஆபிரகாம் ஆசீர்வதிச்சாரு, அவருடைய மகன் ஈசாக்கை ஆசீர்வதிச்சாரு, ஈசாக்குடைய மகன் யாக்கோபை இப்போ ஆசீர்வதிக்கிறார். பாருங்க 14வது வசனம். நீ சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். யாக்கோபின் சந்ததி தான் 12 கோத்திரங்கள். உலகம் எங்கும் இருக்கிற கோத்திரங்கள் அவங்கதான். அல்லேலூயா. அடுத்த வசனம் 15 ஒருத்தர் படிங்க. நான் உன்னோடு கூட இருந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யாக்கோபோடு கூட இருந்த தேவன் என்னோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க, யாரோடு இருக்கிறாரு? சொல்லுங்க, என்னோடு இருக்கிறார். என்னோடு கூட இருக்கிறார். இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். சுகபலத்தோடு கூட நான் வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. நான் கொடுத்த வாக்கு தத்துவம் வாழ்க்கையில நிறைவேறுகிற வரைக்கும் நான் உன்னை என்ன பண்ண மாட்டேன், கைவிடவே மாட்டேன். இதை நீ விசுவாசிக்கிறியா? சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. 18வது வசனம் படிச்சிருங்க. இன்னொருத்தர் படிமா. அதிகாலையிலே நல்லா கவனிங்க. ஆண்டவர் அவருக்கு ஒரு தரிசனம் கொடுத்துட்டார். இதெல்லாம் எப்போ நல்லா தூங்கிக்கிறார். தலை மேல தலகாணி இல்லைன்னு சொல்லிட்டு கல்ல வச்சுன்னு தூங்கிக்கிறார். அவரு எங்க பண்றது? ஆண்டவரே, ஒரு பக்கம் என் மாமா வரான், ஒரு பக்கம் எங்க அண்ணன் வரான், ஒரு பக்கம் எங்க அப்பாவை ஏமாத்திட்டேன், மாமா ஏமாத்திட்டேன், எல்லாரும் ஏமாத்திட்டு நான் வந்துக்கிறேன் ஆண்டவரே. அதனால சொல்லி டயர்டா ஒரு இடத்துல படுத்து நிற்கும் போது ஆண்டவர் பூமியிலிருந்து ஒரு ஏணியை பார்க்கிறார். அது வானத்துக்குள்ள இருக்கிறது. அங்க தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதும் பார்க்கிறார். பார்த்துட்டு தான் அவருக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதமான ஒரு சோர்ந்து போய் ஜெபம் பண்ணிட்டு அவர் படுக்கிறார் இல்லையா? எவ்வளவு வேதனையோடு கூட படுத்தாரு என்ன தெரியல. ஒரு சிலர் படுத்தோன்னு தூக்கம் வந்துடும், ஒரு சிலருக்கு பெண்டு படுத்தாலும் தூக்கம் வராது. அல்லேலூயா. அதனால அந்த நேரத்துல கொஞ்ச நேரம் ஏஞ்சி உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு படுக்கும் போது இன்பமான நித்திரையை தருவார். அதனால அப்ப தரிசனம் ஆகும் போது இதெல்லாம் சொன்ன தேவன் அவன் கண் முழிச்சு எழுந்துக்கிறார். இது என்னமா நடந்தது? உண்மையாகவே இது தேவனுடைய வீடு தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? அதிகாலையில எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அல்லேலூயா. பெத்தேல் என்று பெயரிட்டார். அடுத்த வசனம் என்ன? 19 படிச்சிருங்க.
19 அப்போ அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்னும் பேர் இருந்தது. பத்தியா, லூஸ் ஆனது கூட தேவன் என்ன பண்ணிட்டாரு? டைட்டா மாத்திட்டாரு. ஹalleluya. லூஸா இருந்தவங்களால என்ன பண்ணிடுறாரா? டைட்டா பண்ணிடுறாரா? பெத்தேல்னா தேவனுடைய வீடு. ஹalleluya. தேவன் வாசம் செய்கிற வீடு. இன்னைக்கு நிறைய வீட்டுகளை பாருங்க, பெத்தேல் ஹவுஸ் இருக்கும். பாத்துக்கிறீங்களா? பெத்தேல் ஹவுஸ் இருக்கிறோம், தேவன் வாசம் செய்கிற இடம். அதுக்கு முன்னால அவர் லூஸா இருந்தார், இப்போ அவரு டைட் ஆயிட்டார் இல்லையா? எப்போ தரிசனம் வந்துச்சோ, எப்போ ஆசீர்வாதம் வந்துச்சோ டைட் ஆயிட்டார். என் அண்ணனா வரட்டும், என் மாமனா வரட்டும், யாரனா வரட்டும்டா இல்லையா, அவனுக்கு சேர வேண்டியது அவனுக்கு நான் கொடுத்துருவேன், என்னை என் தேவன் ஆசீர்வதிப்பா. மறுபடியும் இதே தேசத்திற்கு நான் சகல ஆசீர்வாதத்தோடு கூட வருவேன். தொடர்ந்து அவர் தான் வருது. 32 இரு பரிவாரங்களோடு கூட வந்தார். போகும்போது எப்படி போறாரு? வெறும் கையும் கோலமா போறாரு. வரும்போது இரு பரிவாரங்களோடு கூட சகல ஆசீர்வாதத்தோடு கூட வருகிறார். அண்ணே ஏசா, உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்க போ, எல்லாம் இருக்குது உனக்கு அப்படின்றார். ஆக சுக வாழ்வை தேவன் அவருக்கு கொடுத்தார். அவர் ஏஞ்சி ஜெபம் பண்ணார். இதுவரைக்கும் அந்த ஊருக்கு பேர் லூஸ்ன்னு இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ஊருக்கு என்ன பேர் ஆயிடுச்சு? பெத்தேல் ஆயிடுச்சு. தேவன் வாசம் செய்கிற வீடு, தேவன் தங்கி இருக்கிற வீடு என்று சொல்லி ஆசீர்வதித்தார். அதுல 22 படிச்சிருங்க, லாஸ்ட் வசனம் 22. நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். நான் தேவனுக்காக நிறுத்தின அந்த கல் என்ன ஆயிடுச்சு? தேவனுடைய வீடாகும். அல்லேலூயா. இதைத்தான் ஆண்டவர் உன் வாழ்க்கையில என் வாழ்க்கையில விசேஷமாய் சொல்லுகிற ஒரு ஆசீர்வாதமா இருக்கிறது. நம்முடைய வீடு நிரந்தரமான வீடு பரலோகத்தில் இருக்கிறது. வாங்க சீக்கிரம் 2 கொரிந்தியர் வாங்க, புது ஏற்பாட்டுல 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல முதல் 2 வசனம். நாம தங்கி இருக்கிற வீடு எப்படியா இருக்கிறது, பரலோகத்துல நமக்கு வீடு எப்படியா இருக்கிறது என்று பார்த்துட்டு நம்ம ஜெபம் பண்ணலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல முதல் 2 வசனம். ஹalleluya. நம்ம எவ்வளவோ கஷ்டப்படுறோம் இல்லையா? எல்லாத்தையும் பட்டு நம்ம பாடுபட்டு எல்லாத்தையும் செய்கிறோம். எதுக்காக? இருக்கிற நாள் வரைக்கும் நீ நானும் நிம்மதியா இருக்கணும். அதுக்கப்புறம் தேவனுடைய வீட்டுக்கு நாம போக போகிறோம். ஹalleluya. அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு யார் வந்தாங்க, யார் போனாங்க, என்ன ஆச்சுன்னு யாருக்கும் ஒண்ணும் தெரியாது. ஆனாலும் கூட நான் இருக்கிற வரைக்கும் ஆண்டவரே என் வீட்டை நான் பாதுகாக்கணும், ஆசீர்வதிங்க ஆண்டவரே என்று சொல்றோம் இல்லையா? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல முதல் ವಚನ ಓದಮ್ಮ 1-2. ಭೂಮಿಯ ಮೇಲಿರುವ ನಮ್ಮ ಮನೆಯು ಅಂದರೆ ನಮ್ಮ ದೇಹವೆಂಬ ಗೂಡಾರವು ಕಿತ್ತು ಹಾಕಲ್ಪಟ್ಟರೂ ದೇವರಿಂದ ಉಂಟಾದ ಒಂದು ಕಟ್ಟಡವು ಪರಲೋಕದಲ್ಲಿ ನಮಗುಂಟೆಂಬುದನ್ನು ಬಲ್ಲೆವು. ಅದು ಕೈಯಿಂದ ಕಟ್ಟಿದ ಮನೆಯಾಗಿರದೆ ನಿತ್ಯವಾಗಿರುವಂತಾಗಿದೆ. ஆமென். அல்லேலூயா. படிச்சிருங்கம்மா தமிழ்ல 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல முதல் வசனம் 2வது வசனம். முதல்ல ஒன்று படிங்க. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும், ஆமா, ஒரு நாள் இயேசு கிறிஸ்து வந்து நம்ம எல்லாரையும் கூட்டிட்டு போனார்னா இந்த முழு உலகமும் என்ன போகுது? அழிய போகிறது. அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு. நித்திய வீடாகிய பரலோகத்திலே இருக்கிறது என்று நம்பி இருக்கிறோம், நிச்சயித்திருக்கிறோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இதாங்க விசுவாசம். நீதிமான்களுடைய வாசஸ்தலம் ஆசீர்வதிக்கப்படும். 2வது வசனம். ஏனென்றால் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து இந்த கூடாரத்திலே நமக்கு என்ன உண்டு? தவிப்பு உண்டு, கஷ்டம் உண்டு, கண்ணீர் உண்டு, வேதனை உண்டு, துக்கம் உண்டு, எல்லாமே உண்டு. நம்முடைய பரமஸ்தலத்தை, நம்முடைய பரலோக பரமஸ்தலத்தை தரித்துக் கொள்ள மிகவும் வாஞ்சை உள்ளவராய் இருக்கிறோம். அன்பானவர்களே, இதுதான் நீதிமான்களுடைய வாசஸ்தலங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஜெபம் பண்ணலாமா? நம்ம எல்லாருமாய் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்திற்கு வருவோம். தேவன் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து அவர் நடத்துவார். நிச்சயமாய் தேவன் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு என்ன உண்டு? ஆமா, ஸ்தோத்திரம் உண்டு என்று சொல்லி நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருடைய முகத்தை நாம நோக்கி பார்ப்போம். எல்லாருமாய் தயவுசெய்து கண்களை மூடி நாம ஜெபம் செய்வோம். அல்லேலூயா.
நீதிமான்களுடைய வாசஸ்தலங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உத்தமர்களுடைய வாசஸ்தலங்களை, உண்மை உள்ளவர்களுடைய வாசஸ்தலங்களை, பாக்கியவானுடைய வாசஸ்தலங்களை, பாக்கியவதிகளுடைய வாசஸ்தலங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார், ஆசீர்வதித்தார். ஈசாக்கு கீழ்ப்படிந்து ஜெபித்தார், ஆசீர்வதித்தார். யாக்கோபு கீழ்ப்படிந்து ஜெபித்தார், தேவன் ஆசீர்வதித்தார். இன்றைக்கு உங்களையும் நம்மையும் ஆசீர்வதிக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வீடு தேவன் வாசமா இருக்கிற பெத்தேலா இருக்கிறது. நம்முடைய வீடு தேவன் தங்குகிற ஸ்தலமா இருக்கிறது. தேவன் வந்து வாசம் பண்ணும். 2 பேர் 3 பேர் எங்கே கூடியிருக்கிறீர்களோ, ஜெபிக்கிறீர்களோ, அங்க நான் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தவர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஜெபம் பண்ணலாம். எல்லாருமே கண்கள் விடுவோம். நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுப்பார். தேங்க்யூ லார்ட். இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் விசேஷமாய் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்து நாம ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, அருமையான வேலைக்காக உமக்கு கூட கொடி ஸ்தோத்திரம். 2 பேர் 3 பேர் எங்கே நாமத்திலே கூடி இருக்கிறீர்களோ அங்கே நான் உங்கள் மத்தியிலே இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தீர் ஆண்டவரே. உம்மை நம்பி வந்தவர்கள் எங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையில தேவன் தாமே எங்கள் வாசஸ்தலங்களை, நாங்கள் குடியிருக்கிற வீட்டை, எங்கள் குடும்பங்களை, எங்கள் சந்ததிகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நம்பினவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதே கிடையாது ஆண்டவரே. லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 24வது வசனம் சொல்லுகிற பிரகாரம் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களிலே ஜெபிக்கும் போது, துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது, வேதத்தை வாசிக்கும் போது தேவன் நீர் வந்து எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறீர், எங்களை ஆசீர்வதிக்கிறீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே நாங்கள் நிறைந்தவர்களாய் இந்த 1 மாதம் முழுவதும் எங்களை நடத்தி வந்த தேவனுக்கு இந்த 31ஆம் தேதிக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. சொல்லுங்க, மனமாற நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி, நன்றி, கோடி கோடி நன்றி ஆண்டவரே. நீதிமான்களின் வாசஸ்தலங்களை ஆசீர்வதிக்கிற தேவனுக்கு நன்றி. எங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தேவனுக்கு நன்றி. படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்க நன்றி. கணவன்மார் மனைவிமார் செய்கிற வேலைகளை ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. வாலிப பிள்ளைகள் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை ஆசீர்வதிக்கிறமைக்காக கோடி கோடி நன்றி ஆண்டவர். கோடி கோடி நன்றி. தேவன் நிம்மதியான வாழ்க்கையையும் நிரந்தரமான வாழ்க்கையையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் செழிப்பையும் கொடுக்கிறீரே, அதற்காய் கோடி கோடி நன்றி சொல்கிறோம். நாங்கள் உண்மையை ஆராதிக்கிறோம், உண்மையை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்த வசனங்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். எங்கள் எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம், 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 அர்ப்பணிக்கிறோம். துதி, கன, மகிமை, ஆராதனை, புகழ் அனைத்தையும் உமக்கே தருகிறோம். இந்த மாதத்திலே பிறந்த நாள் கொண்டாடுகிற, திருமண நாள் கொண்டாடுகிற, இன்றைக்கு நடக்கிற விசேஷமான திருமண காரியத்தையும் கூட ஆண்டவரே கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சொல்லுங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இன்றைக்கு நடக்கிற திருமணத்தை ஆசீர்வதிங்களாம். ஹல்லேலூயா. கெவியன் என்ற மகனுக்கும் பிரின்சி என்ற மகளுக்கும் இந்த நாளில் திருமணம். அந்த திருமண நாளை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். எட்வர்ட் அவருடைய பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிப்பதாக. நடக்கிற ரிசப்ஷன் திருமண காரியத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துங்க. நீதிமான்களின் வாசஸ்தலத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கிறேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. இங்க வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதித்து நடத்தும். துதி, கன, மகிமை அனைத்தையும் உமக்கே நாங்கள் தருகிறோம். இன்னைக்கு யாரெல்லாம் பயணமாய் போய்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் சுகபலத்தோடு கூட ஆண்டவரே அவர்கள் தேசத்திற்கு போகும்படியாய் விசேஷமாய் சலோமி, ஜேசன் குடும்பத்தாரை கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சுகபத்திரத்தோடு கூட அவர்களை பம்பை பட்டணத்தில் கொண்டு போய் சேர்த்தமைக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றிற்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சொல்லுங்க, ஆமென், ஆமென். எல்லாருடைய வலது கை இருதயத்தின் மேல் வைத்து நன்றி சொல்லவனமாய் சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றென்றைக்கு மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழிகாட்ட நம் எல்லாருக்கும் முன்னும் காவலா இருக்க பின்னும் காத்து நடத்த நமக்கு மேலும்
அவர் நம்மை அனுதினமும் ஆசீர்வதித்து நீதிமான்களுடைய வாசஸ்தலங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya. Praise the Lord. வாங்க நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். Thank you Jesus. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நீதிமான்கள் கூடாரத்தை இப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி ஆமென். ரொம்ப விழிப்பா இருந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்ம கேட்டோம், Thank you, படித்தோம். thank you, thank you. பாருங்க, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்துல முதல் வசனம் 33வது வசனம் சொல்கிறது, எப்போதும் கர்த்தரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு நீதிமான்கள் என்று பெயர் சொல்லப்படுகிறது. ஆமென். அதே போல அந்த நீதிமான்கள் கூடாரங்களை எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கிறாங்க என்று சொல்லி Thank you. அந்த நீதிமான்கள் 3ஆம் அதிகாரம் முதல் 10 வசனத்திலே அதிகமா நம்ம கேள்விப்பட்டோம். Thank you, அது Lord. கேள்விப்பட்டதும் இல்லாமல் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது 100 மடங்கு நம்மை தேவன் ஆசீர்வதிக்கிறாராம். ஆசீர்வதிக்கிறார். பூமியில் இருக்கிற நம் வம்சங்களை, நம் குடும்பங்களை எல்லாம் தேவன் ஆசீர்வதிக்கிறாராம். ஆமென். இது சொன்ன தேவன் என்ன சொல்றாரு கடைசியா? நான் சொன்ன அதை செய்வேன். யாருக்கு செய்வேன்? நீதிமான்களுக்கு செய்வேன். ஆமென், இன்று ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல வந்திருக்கிற விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு நீதிமான்கள் என்று பெயரை Thank you, Lord. கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹalleluya. Hallelujah. நம்ம குடும்பங்கள் லூசா இருக்கலாம், அந்த கருத்துல ஒப்பு கொடுக்கலாம். பிள்ளைகளோ, கணவனோ, ஆமென், ஆமென், நம்ம ஆமென். கூட பிறந்தவங்க யாரோ தேவனுக்கு விரோதமாய் செய்யறவங்க எல்லாமே அவங்கதான். அப்ப அவங்க தேவன் கருத்துல ஒப்பு கொடுக்கும் போது தேவன் என்ன பண்றாராம்? அத பெத்தேலாய் மாற்றுகிறாராம். ஆமென். பெலனாய் பெத்தேல் மாற்றுகிறார். என்பதற்கு தேவனுடைய வீடாகும். Hallelujah. பரலோகத்தின் பிள்ளைகளாக அவர்கள் மாறுவார்கள். Thank you, ஆகவே Lord. Thank you. நம் வாழ்க்கையில ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு நன்றி பாடலை பாடி அந்த தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளலாம். தேங்க்யூ லார்ட். நன்றி. ஆமென், ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். Hallelujah. வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். தட்டி ஜெயம் கொடுக்கும். ஆமென். ஐயப்பா. கோடி கோடி ஸ்தோத்திரம். கர்த்தாவே, சம்பூர்ணமாக இந்த வீட்டை ஆசீர்வதிங்க. ஆமென். வானாலெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த துணியால் உயர்த்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த துணியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கருத்தினால் நடத்துவார். நீதியின் கருத்தினால் தாங்கியே நடத்துவார். கர்த்தர் என்பவன் எதற்குமே அஞ்சிடேன். கர்த்தர் என்பவன் ஆமென். எதற்குமே அஞ்சிடேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம் வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம் வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். Hallelujah. Hallelujah. Praise the Lord. Hallelujah. நீதிமான்களாய் இருக்கிற நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொன்னா அனுதினமும் நிம்மதியும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிற அந்த தேவனுடைய திரு வசனங்களை அனுதினமும் வாசிப்போம், தியானம் பண்ணுவோம், அதன்படி நடப்போம். கர்த்தருடைய வருகையில நீங்களும் நானும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தேவன் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. Jesus coming soon. ஆமென். சொல்லுங்க Jesus coming soon. அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். நம்ம எல்லோரையும் வந்து ஆசீர்வதித்து அவர் வழி நடத்துவார். ஹalleluya. கர்த்தருடைய கரத்திலே நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரங்களை ஒப்பு கொடுப்போம், நம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுப்போம். நீதிமான்களின் வாசஸ்தலங்களை, குடும்பங்களை, சந்ததிகளை, குடும்பத்தாரை, சொந்த பந்தங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவார். தேங்க்யூ ஜீசஸ். கைகளை தட்டி எல்லாருமாய் ஆண்டவருக்கு நன்றி.